அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி, வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தினந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடுக்க துப்பில்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நிறைந்த துறை அரசாக இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளிக்கின்றது. அண்மையில் மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது.